வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் சிக்கலானது. நம்பிக்கை, அப்புறம் துரோகம், கடைசியா மன்னிப்பு. இது எல்லா குடும்ப கதைகள்லயும் வர ஒரு தீம் தான். ஆனா நாம பார்க்க போற இந்த கதை பகுதி அவிசுவாசமும் மன்னிப்புல இருந்து எடுத்தது. இது ரொம்ப எப்படி சொல்றது, தீவிரமா காட்டுது, அதே சமயம் ரொம்ப சுருக்கமாவும் முடிச்சிடுது. ஆமா, அதுதான் இதுல சுவாரஸ்யமே. நம்மகிட்ட இருக்கிறது இந்த கதையோட ஒரு சின்ன அம்சம்தான். ஆனா அதுக்குள்ள ஒரு குடும்பத்துல நடக்கிற பெரிய நம்பிக்கை துரோகம், அது எப்படி கண்டுபிடிக்கப்படுது, அதுக்கப்புறம் உடனே வர்ற மன வருத்தம், மன்னிப்புன்னு எல்லாத்தையும் இது சொல்லுது. ஆச்சரியம் என்னன்னா, இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ரொம்ப சீக்கிரமா காட்டப்படுது. இது எப்படி சாத்தியம்? சரிதான், அதத்தான் நம்ம அலச போறோம். இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? மனுஷ உறவுகளோட சிக்கலையும் மன்னிப்புங்கிற விஷயத்தையும் இது எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போவாங்க. தொடக்கமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆமா, ஒரு கல்யாணமான வீடு, கணவன் ஊர்ல இல்ல. அந்த சமயத்துல மனைவி என்ன பண்றாங்க? தான் சொந்த மாமனார் கூடவே தகாத உறவுல இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு தடவை நடந்த தப்புன்னு கூட கதை சொல்லல. என்ன சொல்லுதுன்னா, பல நாட்களாக தொடர்கிறது அப்படின்னு தெளிவா சொல்லுது. ஆமா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுவும் இது வேற எங்கேயும் நடக்கல, அவங்க வாழுற அந்த வீட்டுக்குள்ளே நடக்குது. இது அந்த சூழலோட தீவிரத்தை இன்னும் அதிகமாக்குது இல்லையா? நிச்சயமா. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் கணவன் மனைவி துரோகம் மட்டும் இல்ல. ஆமா, இது குடும்ப அமைப்புக்கே சேர ஒரு பெரிய துரோகம். மனைவி கணவனுக்கு துரோகம் செய்றாங்க, சரி. ஆனா இங்க அப்பா மகனுக்கே துரோகம் செய்றார். கரெக்ட். அப்போ நம்பிக்கைங்கிறது பல லெவல்ல உடையுது. கணவன் மனைவி உறவு, அப்பா மகன் உறவு, அப்புறம் அந்த குடும்பத்தோட புனிதம் எல்லாமே கேள்விக்குறியாகுது. சொல்லப்போனா உறவுகளோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, கதையோட இந்த தொடக்கமே அடுத்து வரப்போற அந்த அதிர்ச்சிக்கு ஒரு நல்ல பில்டப் கொடுக்குது. அந்த பல நாட்களாக தொடர்கிறதுன்ற லைன் இது ஏதோ தெரியாம நடந்ததில்ல, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னு காட்டுது. ஆமா, அந்த பல நாட்களுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சரி, இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருக்கும்போது கதையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல கணவன் திடீர்னு வீட்டுக்கு திரும்பி வர்றான். வரும்போது என்ன பாக்குறான்? தன் மனைவியும் தன் அப்பாவும் தகாத உறவுல இருக்கிறத நேர்ல பாத்துடுறான். ஐயோ, மூலக்கதை இது ரொம்ப சிம்பிளா நடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்லுது. அந்த அதிர்ச்சிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னால எவ்வளோ பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்குன்னு நாம யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா, அது வெறும் ஷாக் இல்ல. அவனோட நம்பிக்கை, அவனோட உலகம், குடும்பம் பத்தின அவனோட மொத்த எண்ணமும் நொறுங்கி போற ஒரு தருணம் அது. ஆமா, அவன் ரொம்ப நம்பின 2 பேர் அவனோட முதுகுல குத்திருக்காங்க, அதுவும் அவனோட சொந்த வீட்ல. இந்த அதிர்ச்சிக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த கதையை இன்னும் சுவாரஸ்யமா ஆக்குது, இல்லாட்டி கேள்விக்குள்ளாக்குதுன்னு கூட சொல்லலாம். நீங்க சொல்றது சரிதான். இங்கதான் விஷயம் கொஞ்சம் விசித்திரமா மாறுது. நாம என்ன எதிர்பார்ப்போம்? இவ்ளோ பெரிய அதிர்ச்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய சண்டை, குழப்பம், உறவு முறிவு இப்படிலாம் நடப்போம். ஆனா கதை வேற மாதிரி போகுது. ஆமா, மூலக்கதை என்ன சொல்லுதுன்னா, சொல்லுங்க. அந்த அதிர்ச்சிக்கு அப்புறம் உடனே மனைவியும் மாமனாரும் தன்னுடைய தவறுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நிக்கறாங்களாம். என்னது, உடனடியாவா? ஆமா, அதுதான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தப்பு கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட் எந்த விதமான வாக்குவாதமோ இல்ல, விளக்கமோ இல்ல, நேரா வருத்தம், மன்னிப்பு. இது கதையோட தலைப்போட நல்லா பொருந்தது. அவிசுவாசம் அப்புறம் மன்னிப்பு. ஆமா, தப்பு வெளியே தெரிஞ்சதும் உடனே குற்ற உணர்ச்சி, அப்புறம் மன்னிப்பு கேக்குற செயல். இப்படிதான் கதை காட்டுது. இந்த உடனேங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியமா படுது. இவ்ளோ பெரிய துரோகத்துக்கு அப்புறம் மனுஷ உணர்ச்சிகள் இவ்ளோ சீக்கிரம் மாறுமா? அந்த மனம் வருந்திங்கிறது எவ்ளோ ஆழமானதா இருக்கும்? அதுதான் கேள்வி. அது நிஜமான குற்ற உணர்ச்சியா, இல்ல பிடிபட்டுட்டமேங்கிற பயத்துல வர்றதா? மூலம் இது பத்தி ஏதாவது விரிவா சொல்லுதா? நில்ல, அதான் விஷயம். மூலம் உணர்ச்சிகளோட ஆழத்தையோ பின்னணியையோ விவரிக்கல. மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அப்படின்னு சொல்லுது, அவ்வளோதான். அப்போ அத நாம தான் யோசிக்கணும். ஆமா, அது உண்மையா பொய்யா இல்ல நிலைமைய சமாளிக்கவான்னுலாம் நாம தான் யோசிக்கணும். ஒருவேளை நிஜமாவே வருத்தப்பட்டிருக்கலாம், இல்ல பிடிபட்டதால வந்த அவமானமா கூட இருக்கலாம். ஆனா கதை ஜஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பதிவு செய்யுது. சரி, மன்னிப்பு கேட்டாங்க, அதுக்கப்புறம் கதை முடிஞ்சுதா? இல்ல, மன்னிப்பு கேட்டதோட நிக்கல. அதுக்கு அடுத்த வரியே மனம் திருந்தி வாழ்கின்றனர் அப்படின்னு வருது. இதுவும் ரொம்ப வேகமான முடிவா இருக்கே. ஆமா, இதுவும் ரொம்ப சுருக்கமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்?
அவங்க தப்ப விட்டுட்டாங்களா? கணவன் மன்னிச்சுக்கானா? குடும்ப உறவு எப்படி ஆச்சு? எதுவுமே இல்ல. அப்போ மனம் திருந்தி வாழ்னர்னா ஒரு ஒரு ஜெனரலான சுபம் மாதிரி முடியுது. கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா அது எப்படி சாத்தியமாச்சுன்னு எந்த விளக்கமும் இல்ல. அப்போ இந்த சின்ன சதை பகுதியை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா அதோட அமைப்பு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒரு தொடர் தப்பு, இதுதான் செட்டப். கணவன் கண்டுபிடிச்சு அதிர்ச்சி அடைறான், இது கிளைமேக்ஸ். உடனே வருத்தம், மன்னிப்பு, அப்புறம் திருந்துதல், இது ரெசல்யூஷன். ம் இவ்ளோ இமோஷனலான ஒரு பிரச்சனைக்கு இவ்ளோ சீக்கிரமா இவ்ளோ எளிமையா ஒரு தீர்வு சொல்றது தான் நம்மள ரொம்ப யோசிக்க வைக்குது இல்லையா? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இது பல கேள்விகளை எழுப்புது. முதல்ல, இது மனுஷ இயல்பு எப்படி காட்டுது? இவ்ளோ பெரிய தப்பு செஞ்சவங்க இவ்ளோ சீக்கிரம் திருந்த முடியுமா? அதுதான் எனக்கும் தோணுது. ரெண்டாவது, மன்னிப்பு பத்தி என்ன சொல்லுது? மன்னிப்புங்கிறது இவ்ளோ சுலபமா? குறிப்பா இந்த மாதிரி துரோகங்களுக்கு. மூணாவது, இது ஒரு கதை சொல்ற டெக்னிக்கா இருக்கலாம். எப்படி? அதாவது, ஒருவேளை இந்த கதையை எழுதினவர் அந்த பிரச்சனையிலயோ இல்ல அந்த எமோஷன்ஸ்லயோ பெருசா கவனம் செலுத்தாம, தப்பு நடந்தாலும் திருந்தி வாழலான்னு ஒரு மெசேஜ சொல்றதுல மட்டும் குறியா இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தா இது ஒரு மாதிரி நீதி சொல்ற கதையா இருக்குமோ? தப்பு பண்றது சகஜம், ஆனா திருந்துறதும் மன்னிக்கிறதும் தான் முக்கியம்னு சொல்ல வருதா? அது ஒரு கோணம். நிச்சயமா அப்படி பார்க்கலாம். இந்த கதை தப்போட தீவிரத்தை ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு மேல மன்னிப்புக்கும் திருந்துதலுக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது மாதிரி தெரியுது. ம், பிடிப்பட்ட உடனே வர்ற மன வருத்தம், மன்னிப்பு, அப்புறம் மனம் திருந்துதல், இதெல்லாமே ஒரு நேர்கோட்ல தானா நடக்கிற மாதிரி காட்டுது. இது ஒருவேளை அந்த காலத்தோட சமூக இல்லனா தார்மீக நம்பிக்கைகளை காட்டுதோ என்னவோ. அதாவது தப்பா ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கலாம். ஆனா இது சைக்காலஜிக்கலா எவ்வளவு நம்பகத்தன்மையோட இருக்குங்கிறது கேள்விக்குறிதான். நீங்க சொல்றது எனக்கும் புரியுது. நிஜ வாழ்க்கையில இப்படி ஒரு அதிர்ச்சிக்கு அப்புறம் அந்த விரிசல், அவநம்பிக்கை, கோபம், வலியெல்லாம் போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆமா, ஆனா இந்த கதை அதையெல்லாம் தாண்டி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஒருவேளை இது நடந்ததை விவரிக்கிறதை விட ஒரு குறிப்பிட்ட கருத்தை வலியுறுத்துறதுக்காகவே எழுதப்பட்டிருக்கலாம். இருக்கலாம். இவ்வளவு பெரிய விஷயங்கள், அவிஸ்வாசம், குடும்பத்துக்குள்ளேயே துரோகம், அதிர்ச்சி, மன வருத்தம், மன்னிப்பு, திருந்துதல் எல்லாமே சில வரிகள்ல அடங்கிடுது. ம் இது இந்த கதைப்பகுதியோட நோக்கமே வேறையா இருக்குமோன்னு தோண வைக்குது. ஒருவேளை இது ஒரு பெரிய கதையோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தானோ? முழு கதையும் படிச்சா இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க மனசுல உண்மையா என்ன ஓடுச்சுங்கிறதெல்லாம் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாமோ? ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த துணுக்க வச்சு பார்த்தா இது பிரச்சனையும் அதுக்கு ஒரு உடனடி தீர்வும் இதுல மட்டும்தான் கவனம் செலுத்துது. ஆமா, அப்போ இந்த அலசல்ல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன? அவிசுவாசமும் மன்னிப்புங்கிற தலைப்புக்கு ஏத்த மாதிரி கதை துரோகத்தையும் காட்டுது, மன்னிப்பையும் காட்டுது. ஆனா அந்த மன்னிப்பு வர விதம்தான் நம்மள யோசிக்க வைக்குது. ஆமா, கல்யாணமான வீட்ல மாமனார் கூட பல நாள் தகாத உறவு, கணவன் கண்டுபிடிச்ச அதிர்ச்சி, உடனே சம்பந்தப்பட்டவங்க வருந்தி மன்னிப்பு கேட்கறது, அப்புறம் திருந்தி வாழறது, இததான் இந்த மூலக்கதை சொல்ல வர சுருக்கம். ஆமா, மொத்தத்துல பார்த்தா இந்த கதை துணுக்கு தப்பு செஞ்சத பத்தியோ அதோட விளைவுகள் பத்தியோ பெருசா பேசல. தப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது, அதாவது அந்த முடிவுல மன வருத்தம், மன்னிப்பு, திருந்துதல், இதுலதான் அதிக கவனம் செலுத்துது. அப்போ இது ஒரு மேலோட்டமான பார்வைன்னு சொல்லாமா? சொல்லப்போனா ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு துரோகத்தை கையாள்றதுக்கு இது ஒரு ரொம்ப சுருக்கமான, கிட்டத்தட்ட மேலோட்டமான பார்வைதான் கொடுக்குது. இதுக்குள்ள இருக்கிற சிக்கலான உணர்வுகள், அவநம்பிக்கை, உறவு சரி செய்ய எடுக்கிற முயற்சி, அதோட நீண்டகால தாக்கம், இது எதையுமே இது ஆழமா பேசல. ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு உடனடி தீர்வு, இதுதான் இதோட ஃபார்முலா மாதிரி தெரியுது. இது இப்ப கேட்கறவங்களான உங்களுக்கும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? கதைகள்ல காட்டப்படுற இந்த மாதிரி உடனடி தீர்வுகள் நிஜ வாழ்க்கையோட எந்த அளவுக்கு பொருந்துது? நல்ல கேள்வி. இல்ல, கதைகள் நிஜ வாழ்க்கையை அப்படியே காட்டணுமா, இல்ல ஒரு குறிப்பிட்ட கருத்து அது ஐடியலிசமா இருந்தாலும் பரவாயில்ல அதை முன்வைக்கணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கதைகள் பல நோக்கத்துக்காக எழுதப்படுது. சிலது யதார்த்தத்தை காட்ட முயற்சி பண்ணும், சிலது நீதி சொல்லும், சிலது வேறு சில உணர்வுகளை தூண்டும். இந்த கதை பகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. இது ஒரு பெரிய மனுஷ பிரச்சனைக்கு ரொம்ப வேகமான, கிட்டத்தட்ட ஒரு ஐடியலிஸ்டிக்கான ஒரு தீர்வை காட்டுது. இதன் மூலமா ஒருவேளை மன்னிப்போட வலிமையையோ இல்ல மனுஷங்க மாற முடியுங்கிற திறனையோ இது சொல்ல வருதா, இல்ல இது அந்த காலத்து கதை சொல்ற ஸ்டைலா? ஆமா, பதில் இந்த துணுக்குக்குள்ள இல்ல, ஆனா நம்மள சிந்திக்க வைக்குது. நிச்சயமா. அப்போ கேட்கறவங்களான உங்களுக்கு எங்க இறுதி சிந்தனை இதுதான். தப்பு கண்டுபிடிக்கப்பட்ட அதே நிமிஷத்துல மன வருத்தம், மன்னிப்பு,
அப்புறம் மனம் திருந்தி வாழுதனது இந்த கதை காட்டுது. மனுஷங்க இவ்வளவு வேகமா இவ்வளவு முழுமையா மாற முடியுமா? ம் இல்ல பிடிபடும்போது மன்னிப்பு கேட்கறதுங்கிறது ஒரு தற்காப்பு உத்தியா இருந்து அதுவே ஒரு மாற்றத்துக்கான தொடக்கமா கதை காட்டுதா? இந்த வேகம், அதிர்ச்சிக்கும் தீர்வுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஆச்சரியமான வேகம், இது மனுஷ இயல்பு, மன்னிப்பு, கதை சொல்றதோட நோக்கம் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? ஆமா, இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கதை பகுதிய இந்த கோணத்துல நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி.